அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஒரு அன்பா பண்பா பேசுறது, நான் நிறைய விஷயங்கள் சொல்றேங்க மேடம் அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நல் வாழ்த்துக்கள்ங்க. இப்போ ஆவணி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய சிறப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலாபலன், அதோட பரிகாரமும் சொல்கிறேங்க. இப்போ முகூர்த்த மாதமாக, சிறப்பான மாதமாக ஆவணி மாதத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 4 முகூர்த்தங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் நம்ம வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ கரிநாள், அதே போல் வளர்பிறையில் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, அதில் வர பிரதமை திதி, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, கிழமையில் ஒரு 2-3 நாள் போயிடும். ப்ளஸ் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அந்த முகூர்த்த தினம் குறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஜாதக பொருத்தம் கூட பார்த்துடலாம், முகூர்த்தம் குறிக்கிறதுங்கிற அத்தனை வேலை நமக்கு கொடுக்கும். அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா, 2 பேருக்கும் சரியான விஷயங்கள் அந்த நாளுக்கு நடக்குமா, அந்த சாந்தி முகூர்த்தமெல்லாம் நடத்துறதுக்கான நாள் குறிக்கிறது, எல்லாமே ஒரு சிக்கலை நான் ஒரு நாள் எடுத்துக்குவேன். கரெக்டாக நம்ம குறித்து அந்த டைமுக்கு பண்ணி கொடுக்கும் பொழுதுதான் அவங்களுடைய சந்ததி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத, சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்கரம் பெற்று மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள், கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது பகவான், செவ்வாய் புதன் மிதுனத்தில் இருக்குது, குரு உச்சம் பெற்று கடகத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள், சூரிய பகவான் தான் நம்மளுடைய பயிற்சியை வச்சுதான் நம்ம தமிழ் மாதத்தை சொல்றோம். அப்ப சிம்மத்தில பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். அப்ப எல்லாருமே இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு எடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவசியம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சந்தேகம் ஃபோன் பண்ணி கால் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கோங்க. மேசராசி அன்பர்களே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆவணி மாதத்துல நமக்கு என்னென்ன சிறப்புகள், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. சனி பகவான் வக்கரம் பெற்று 12ல் இருக்குதுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் மேடம், தொழில் சார்ந்த தடைகள், அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, எதை எடுத்தாலும் ஒரு தடை தான், அதில் ஒரு பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது, கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் அப்படிங்கிறத நிறைய ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்கிறாங்க. அப்போ இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்பயுமே வேகம், ஒரு துடுக்குத்தனம், எதாக இருந்தாலும் நம்ம நல்லா செய்யணும், ஒரு முன்னிலைத்தன்மை எல்லாமே இயற்கையிலேயே உங்களுக்கு உண்டு. அப்படிங்கும் பொழுது இந்த சனி பகவானுடைய தாக்கம் வக்கரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்புல இந்த மாதம் உங்களுக்கு பலாபலன். புதிய முயற்சிகள் நீங்க தாராளமாக எடுக்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எடுக்கலாம். இப்போ 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் புதுப்பிக்கக்கூடிய அமைப்பு, அல்லது பழைய போட்டுட்டு புதுசு வாங்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் செய்ய. உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா குரு குழந்தையை சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த கிரகம் உங்களுக்கு வலிமையாக இருக்குது. சுகபோக ஸ்தானம் சொல்லக்கூடிய அருமையான இடத்துல இருக்கிறனால வீடு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் இஎம்ஐயோ கடனோ வாங்கிக்கிட்டாலும் தப்பே கிடையாது. ஏன்னா 7.5 சனியில் கடன் வாங்கி நம்ம செய்யும் பொழுது அதற்கான உழைப்பை நம்ம கொடுப்போம், ஊதியம் தேடுறதுக்காக கஷ்டப்படுவோம். அதெல்லாம் உங்களுக்கு செய்யும் பொழுது சரி, சனி பகவான் என்ன நினைப்பார், நீங்கள் நல்லா உழைக்கிறீங்க, நிறைய விஷயங்களை கஷ்டப்படுறீங்க, அதனால இவருக்கு ஒரு பாதிப்பை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற, ஏன்னா அவர் நியாயம், நேர்மை அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கிறனால ரொம்ப விசேஷமாக இருக்கும். சனி பகவானுக்கு கேந்திரத்துல குரு பகவான் இருக்கனால குலதெய்வ வழிபாடு எடுங்க. அமாவாசை, பௌர்ணமிக்கு உங்களுடைய நட்சத்திரம் என்னைக்குன்னு பாருங்க. அப்ப அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம்லாம் வரும். அப்போ உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு எடுக்கிறது, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு எடுக்கிறது. மலைமேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உங்க திருமணத்துக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது வருமானம் சார்ந்து இருக்கலாம், உடல் ஆரோக்கியத்துக்கான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அதாவது முருகனை மலையில இருக்கக்கூடிய முருகனை, அறுபடை முருகனை பழனி, திருச்செந்தூர் அல்லது திருப்பரங்குன்றம், இது போல நீங்க இருக்கிற வழிபாடு எடுக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலாபலனை மேசராசிக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. அதிகமான முதலீடு போட்டு நம்ம எதாவது செய்யலாம் அப்படிங்கிறது வேண்டாம். அதே போல ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறோம், நான் ஒரு கிளையை ஆரம்பிச்சு நம்ம எதாவது செய்யலாம் அப்படிங்கிற விஷயமும் இப்போதைக்கு தொட வேண்டாம். திருமணம் சார்ந்த விஷயம், குழந்தை பாக்கியம் விஷயங்கள், இதெல்லாம் நீங்க சொல்லலாம். மெயினா உங்களுடைய
கால் பாதிக்கிறது, பாதம் கால் இந்த முட்டு வலி வர்றது, இது மாதிரி கஷ்டங்கள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. அதே போல் வந்து கண் நோய் வரக்கூடிய அமைப்பு, கண் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக போய் நீங்கள் கொஞ்சம் பார்க்கக்கூடிய விஷயம் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கண் அப்படிங்கும்போது என்னென்னா இந்த திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைலாம் போயிட்டு நீங்கள் அந்த கண் சார்ந்த சிகிச்சை எடுக்கக்கூடாதுங்க. சில விஷயங்கள் கிரகம் சார்ந்து நம்ம சொல்கிறோம், இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கங்க. மேற்கொண்டு உங்கள் ஜாதகத்தை கோச்சார கிரகத்துடைய அமைப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டு பார்த்துக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.